அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே ஜாதகத்தை முதல்ல என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கார்கள் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் ஜாதகத்தில் உயிரூட்டக்கூடிய விஷயங்கள் லக்னம் லக்னாதிபதி தான் தரக்கூடியது. அதாவது ஜாதகர் எந்த அளவு முன்னேறுவார், எந்த அளவு அவருக்கு யோகங்கள் செயல்படும், கிடைக்கும் யோகங்களை எந்த அளவு அந்த ஜாதகத்தை பெறுவார், அந்த ஜாதகர் பெறுவார் என்பதை லக்னம் லக்னாதிபதி தான் தீர்மானிக்கும். இரண்டாவதாக யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் 5, 9ஆம் அதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும். குறிப்பாக 5, 9ஆம் அதிபதிகள் நன்றாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டஸ்தானங்கள் பாக்கியஸ்தானங்கள் என்று கூறப்படக்கூடிய 5, 9ஆம் பாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக 5, 9ஆம் பாவங்கள் சனி செவ்வாயாக வரும்போது அவர் அந்த பாவகத்திற்கு மறைந்திருக்க வேண்டும் அல்லது சுப தொடர்பில் இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் ஒளிகிரகங்களான சூரிய சந்திரன் நிலை கணிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஜோதிடத்தில் தாய் தந்தையை குறிக்கக்கூடிய மேலும் ஜோதிடத்திற்கு வலுவூட்டக்கூடிய கிரகங்கள் தாய் தந்தை கிரகங்களாக போற்றப்படக்கூடிய அம்மையப்பராக போற்றக்கூடிய சூரிய சந்திரர்கள் அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் கணித்துவிட்டுத்தான் நடக்கும் தசாபத்திக்கு பலன் கூற வேண்டும். இதையெல்லாம் கணிக்காமல் நடக்கும் தசாபத்திக்கு பலன் கூறினால் பணம் தவறுதலாக போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். சரி, இது ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாமே. இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 13/2/1978 11:30 AM அளவில் பிறந்திருக்கார். மேச லக்னம், மேச ராசி, பாரதி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்தார். லக்னத்தில் சந்திரன், 4ஆம் வீட்டில் செவ்வாய், 6ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் வீட்டில் சனி, 3ஆம் வீட்டில் குரு, 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 12ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. பொதுவாகவே இங்கே லக்னாதிபதி நீசமாகி ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இழந்திருக்கிறார். அவர் நீசமாகித்தான் நீசபங்கம் ஆகிறார், மறுபடியும் பரிவர்த்தனை ஆகிறார். ஒரு கிரகம் நேரடியாக வலுப்பெறுவதற்கும் நீசமாகி பங்கமாகி வலுப்பெறுவதற்கும் பரிவர்த்தனையாவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இதே கிரகம் இங்கே குருவின் பார்வையில் மற்ற அமைப்புகள் இருந்திருந்தால் எடுத்த இடத்திலேயே இந்த ஜாதகனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். ஏனென்றால் அடுத்தடுத்து சூரிய சந்திர செவ்வாதசிகள் தான் இந்த ஜாதகர் கடந்து வந்திருக்கிறார். இங்கே லக்னாதிபதி நீசமாகி பின்பு பரிவர்த்தனையாகிறார். ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இழந்திருக்கிறார். இங்கே ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் இழப்பது தவறு என்றாலும் லக்னத்தோடு பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார். ஆக லக்னாதிபதி ஓரளவு வலுவாக இருக்கிறார். இங்கே லக்னாதிபதிக்கு நாம் 100 மார்க் கொடுக்க வேண்டும், ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். என்று கேட்டிங்கன்னா அவர் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். 2 நீச கிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் போது தான் பலன் தராது. ஒரு கிரகம் ஒரு நீச கிரகம் மற்றொரு கிரகத்தோடு பரிவர்த்தனையாவது நல்ல அமைப்பு. இங்கே சந்திரன் பரிவர்த்தனை நிலையில் அமர்ந்து நன்றாக இருக்கிறார். மேலும் 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தை பார்த்தாலும் 5ஆம் இடத்தில் சனி இருப்பது தவறு. 5ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை தடை செய்யும் அமைப்பாகும். பெரும்பாலும் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்காது. அந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா புத்திரக்காரர்கள் குருவும் 3ல் மறைஞ்சிருக்கார். அதே சமயம் சனியும் சூரியனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல அமைப்பு தான் என்றாலும் 5ஆம் இடத்தோடு சனி இருந்து பரிவர்த்தனை அடைவது நல்ல நிலை அல்ல. இங்கே சூரியனும் சனியும் பார்த்து கொள்வதும் அவங்களுக்கு நல்ல அமைப்பு கிடையாது. சந்திரன் ஓரளவு அடுத்ததாக 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது இந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பு. பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான அமைப்பாகும். அவர் 3லேயே மறைந்திருந்தாலும் பாகிஸ்தானத்தோடு பாகிஸ்தானத்தை தனது நேர் சப்தம பார்வையால் பார்க்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள், சந்திரன் பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார், வளர்ப்பு நிலையில் இருக்கிறார். சந்திரன் நன்றாக இருக்கிறார். சூரியனும் பார்த்தீங்கன்னா அதாவது 11ஆம் இடத்தோடு நன்றாகவே இருக்கிறார். சூரியனும் 11ஆம் இடத்தோடு நன்றாகவே இருக்கிறார். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார். இந்த அமைப்பில் லக்னாதிபதி 5, 9ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் கெட்டாலும் 9ஆம் பாவகம் நன்றாக இருக்கிறது. எனவே இந்த ஜாதகம் ஓரளவு நல்ல ஜாதகம்தான். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பரிவர்த்தனை அடைந்து சந்திர கேந்திரத்தில் நீசபங்கம் அடைந்திருந்தால் இந்த ஜாதகம் அதிர்ஷ்டத்தை கோரக்கூடிய அமைப்பாகும். 1, 5, 9 1ஆம் பாவகம் நன்றாக இருக்கிறது. 5ஆம் பாவகம் சற்று பழுதடைந்திருக்கிறது. 9ஆம் பாவகம் நன்றாக இருக்கிறது. சூரியன் கெட்டாலும் அவர் பரிவர்த்தனையில் இருக்கிறார். சந்திரன் நன்றாக இருக்கிறார். சரி, இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை இளமையிலேயே வந்தது. இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா சனியின் துணையான, ஏனென்றால் சனிதான் இங்கே சுக்கிரனுடைய பார்வை வாங்கி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். அதாவது மெஷினரி சம்பந்தப்பட்ட
வியாபாரத்தில் இந்த ஜாதகர் இருக்கிறார். மேலும் 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு கிடைக்கவில்லை. பொதுவாக ராகு கேதுக்கள் 6-12ஆம் இடங்களில் மறைவு இருப்பது 6-12ஆம் இடத்துக்களில் இருப்பது ஒரு நல்ல நிலைதான் என்றாலும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிரதசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை ஓரளவு நன்றாகவே இந்த ஜாதகருக்கு இருந்தது. செவ்வாய் தசை வரையிலும் பரவாயில்லை. செவ்வாய் தசை பிற்பகுதி அட்டமாதிபத்திய பலன்களை இந்த ஜாதகர் அப்படியே தருவார். ஏனென்றால் 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் 2 ஆதிபத்திய பலன்களையும் செய்யும். இவர் அட்டமாதிபத்தியத்திற்கு திரிகோணத்திலும் லக்னத்துக்கு 4 மறைந்து ஸ்தானபலம் திக்பலம் 2ஐயும் இழந்து பரிவர்த்தனை அடைந்து சந்திர கேந்திரத்தில் நீசபங்கமும் அடைந்திருக்கிறார். எனவே செவ்வாய் பிற்பகுதியில் ஒரு பகுதி அட்டமாதிபத்திய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த அமைப்பில் இப்பொழுது ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக கன்னியில் ராகு இருப்பது சனி செவ்வாயின் தொடர்பை பெறாத பட்சத்தில் அவர் நல்ல பலன்களை செய்வார் என்பதற்கு அதே சமயம் சுயபுத்தி பலம் தராது என்பதால் சுயபுத்தி பலம் தராது என்பவர்களை தசையுடைய ஒட்டுமொத்த பலன்களை ஒரு மீனேச்ச மாதிரி செய்யும். அப்படிங்கிறதுனால ராகு திசை குருபுத்தி இப்போ போய்கொண்டிருக்கிறது. குரு முதலில் விரையாதிபத்தியத்தாக தான் செயல்படுவார். அடுத்ததாக அவர் பாக்கியாதிபதியை செயல்படும் போது இந்த ராகு திசை நன்றாகவே இருக்கும். இந்த ஜாதகனுடைய வளர்ச்சியும் ஓரளவு நன்றாகவே இருக்கும் என்பதை இந்த ஜாதகத்தின் அடிப்படை விஷயங்களான லக்னம், லக்னாதிபதி, 1, 5, 9 சூரிய சந்திரன் இவற்றை வலுவை வைத்து தெரிந்து கொள்ளலாம். பெரிய அளவுக்கு முன்னேறவிட்டால் ஓரளவு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. அதே சமயம் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மனைவி வாய்த்திருந்தால் நன்றாக இருப்பார். ஆனால் சனி செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்ப்பது மனைவி சற்று பிடிவாத குணமுடையவர் என்பதையும் காட்டுகிறது. இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் லக்னம், லக்னாதிபதி, 5, 9ஆம் அதிபதிகள், சூரிய சந்திரர்கள் இவற்றை எல்லாம் கணித்து விட்டுத்தான் தசாபுத்திக்கு பலன் கொள்ள வேண்டும். இங்கே எடுத்தோடனே லக்னாதிபதி கெட்டிருக்கிற நிலையில் யோக தசை குரு தசையே நடக்கிற வச்சுக்க இந்த ஜாதகத்தில் பாக்கியம் தசை கொட்டினா ஒன்றும் கொட்டாத தலையில தான் கொட்டும். எனவே ஒரு ஜாதகத்தின் அடிப்படை விஷயங்களை நன்கு அறிந்து கொண்டு அதற்கு பிறகு நடக்கும் தசாபுத்திக்கு எவ்வாறு பலன் கூற வேண்டும் என்பதை அறிந்து பலன் கூறினால் பலன் துல்லியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.